வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு நல்ல நீளமான முடி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மருதாணி இலைகளை நல்ல ஒரு கையில் 2 கை அளவு பறித்து வச்சுக்கலாம். இதே மாதிரி வெந்தயத்தை இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வெந்தயத்தை ட்ரை பண்ணி அப்படியே வெறும்னா ட்ரை பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். ஸோ நெல்லிக்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். ஸோ முடி வளர்றதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவுமே யூஸ் ஆகும். அதே மாதிரி கற்றாழை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கீத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கூடவே கருவேப்பிலை இலை எடுத்து வச்சுருக்கோம். இன்னொன்று இதில் நம்ம மெயினாக செம்பருத்தி பூக்கள் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் நம்ம தலைமுடிக்கான எண்ணெய் எப்படி நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக காய்ச்சலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்துக்கிட்டிங்க வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயம் ரொம்ப நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ மெயினாக இந்த மாதிரி வெயில் காலத்தில், அதாவது சம்மர் சீசனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு 1 மணி நேரம் இந்த எண்ணெய் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தலையை வாஷ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடம்புல எவ்வளோ சூடு இருந்தாலும் சரியாயிடும். அதே போல் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. ஸோ கூந்தலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். சரி வாங்க, இன்றைக்கி அந்த எடுத்து வச்சுருக்க பொருட்கள் கூட இன்னொன்று நம்ம தேங்காய் எண்ணெய் தானே நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ இன்றைக்கி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். அதே மாதிரி நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் நமக்கு தேவைப்படும். மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, வெறும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சிருக்க தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயும் எடுத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் உடம்புக்கும் சரி அவ்வளோ குளிர்ச்சி இருக்கும். ஸோ மெயினாக லேடிஸ்க்கு அந்த சூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம அந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி நல்ல அகலமான வானலியாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பாத்திரம் நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது பொங்கி கீழே சிந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அகலமும் அதே மாதிரி ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு வானலி எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நான் மருதாணி இலைகளை எல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை இலையை போட்டாச்சு. இப்போது நம்ம சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கற்றாழை, இது எல்லாமே நம்ம எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கற்றாழையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் அறுத்து வச்சுக்கிறேன். அதே போல் ஏன் சின்ன சின்னதாக நான் அறுத்து வச்சுக்கிறேன்னா நம்ம அதில் எண்ணெயில் காயும் போது நல்லா அது நல்ல கிறிஸ்பி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கிறோம் சின்ன சின்னதாக. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேத்துக்கு அந்த முன் தலையில் சொட்டை விழுகுது இல்லையா, இந்த மாதிரி முடியெல்லாம் உதிர்றவங்க நைட்டில் அந்த இடத்துல கொஞ்சமாக நல்லெண்ணெயும் இதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல முடி கொட்டுறது கம்மியாயிரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நெல்லிக்காய் 2 எடுத்து வச்சுருந்தோம். அதை நல்லா கழுவிட்டு நல்லா சீவியில், ஏன்னா நம்ம கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சீவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயில் நல்லா காஞ்சு சூப்பராக இருக்கும். நம்ம சத்தும் நல்லா இறங்கி, இல்லைன்னா நம்ம பெருசாக இருந்தால் அந்த அளவுக்கு வேகாது இல்லையா, அதுக்காக நம்ம ஃபைனாக சாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சின்ன வெங்காயம், கற்றாழை, நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா நறுக்கி வச்சாச்சு. ஸோ நெல்லிக்காயும் நல்லா சீவி வச்சாச்சு. இப்போ அந்த வானலியில் ஆல்ரெடி நம்ம மருதாணி, கருவேப்பிலை இலையை போட்டிருக்கோம் இல்லையா, கூட இப்போது அந்த சீவி வச்ச நெல்லிக்காயையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு கேஸை ஃப்ளேமை சின்னதாகவே வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அந்த வெந்தயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கூடவே நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஆக்சுவலி இது 1 லிட்டர் பாட்டில். நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் ஊற்ற போகிறேன். இது வந்துட்டு ஒரு 250 ml ஸ்கூப் தாங்க. ஸோ 2 டைம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா செக்கலாருனா நல்ல தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்ற போகிறோம். அதே போல் வந்துட்டு நல்லெண்ணெயில் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்ற போகிறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா இது சுண்டை காய்ச்சி வரணும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் செக்குலாட்னா நல்லெண்ணெய் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்த்திக்கும் போது உடம்புல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து நல்ல அந்த ஸ்கேல்பில் வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ். தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலாப்பில் தேய்ப்பாங்க. அது ரொம்பவுமே வேஸ்ட்டு. எப்பயுமே நம்ம வந்துட்டு தலைமுடிக்குள்ளே இருக்க அந்த ஸ்கேல்பில் தான் நம்ம நல்லா வந்து ஆயில் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயோட இது எல்லாமே வந்துட்டு நமக்கு உள்ளே வந்து இறங்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்க எல்லாம் நல்லா காஞ்சி வரக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இப்போ கலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டிஷாக நல்லா ஒயிட் கலர் இருக்கும். நல்லா எண்ணெய் வந்து அப்படியே நல்லா காஞ்சி வரும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே வந்து நம்ம போட்ட அந்த திங்ஸ் எல்லாமே, அதாவது கருவேப்பிலை, மருதாணி எல்லாம் உள்ளே போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்ல முருகலாகி வந்து அப்படியே அந்த எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வந்துட்டு மாறிடும். நல்ல ஒரு மெரூன் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி அந்த கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அது வரை நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். உள்ளே இருக்க பொருள்கள்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செம்பருத்தி காஞ்ச இலைகளை வந்து முதலேருந்தே நிறைய சேகரித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூக்கள் செம்பருத்தி பூக்களையுமே வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுருவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷான பூ வந்துட்டு இன்றைக்கி ஒரு 1-2 பூ தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அந்த ஸ்டெம்மெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ள தண்டு அதெல்லாம் இருக்குல்லையா, அது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபெதர்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செம்பருத்தி பூக்களோட காய்ந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அதில் நிறைய ஸ்டெம் அதெல்லாம் வந்து நான் பல நாள் சேர்த்து வச்சுருந்தேன். அதை எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு ரொம்ப கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் இருக்க ஸ்டெம்ஸ் எல்லாம் நான் ஓரளவுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளேவர் வந்து எனக்கு இன்னுமே நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பூக்களையும் வந்துட்டு ட்ரை பூக்களையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க இல்லையா, அது எண்ணெயெல்லாம் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. அப்படியே மொறுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னமும் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருக்குது. ஸோ நம்ம அந்த இலைகளை வந்து அப்படி எடுத்து இப்படி தொட்டு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இப்படி வச்சு இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா அப்படியே முருகலாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜ் வரணும். ஸோ பாருங்கள், இப்போது நம்ம போட்டிருந்தது எல்லாமே நல்லா வற்றி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கை வச்சு ஒரு இலையை எடுத்து நம்ம அப்படி தொட்டு பார்த்தோன்னா அப்படியே சடக்குன்னு உடையணும். அந்த சவுண்டு வந்து அப்படியே கேட்கும் நமக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்மளை எண்ணெய் காஞ்சிருக்கிறது வந்து கரெக்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்ம ஆறுனது எல்லாத்தையுமே வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதில் லேட் ஆகிறனால நான் வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு செகண்ட் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டைரெக்டாகவே அப்படியே அந்த பாத்திரத்தை லைட்டாக சாய்ச்சோன்னே அப்படியே அந்த லிக்விடாக இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பாருங்கள் அப்படியே ஃபில்டர் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ மிச்சம் இருக்க இலைகளை மட்டும் நம்ம திருப்பியும் வந்துட்டு அந்த லிக்விட் இருக்குல்ல, அந்த எண்ணெய் வந்ததில் திருப்பி ஒரு ஜல்லடையில் போட்டு நான் வடித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு நான் அப்படியே நான் வடிச்சிருந்தேன்னா நம்ம அந்த இது ட்ரை லீவ்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே விழுந்திருக்கக்கூடாது. ஸோ 1-2 ஏதாவது விழுந்திருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து இன்னொரு தடவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த பெரிய பேனில் இருக்க எல்லா எண்ணெயுமே வடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, நம்ம 1 லிட்டர் எண்ணெய் எடுத்தோம் இன்றைக்கி எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வந்துட்டு அவ்வளோ கச்சுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா அந்த நம்ம போட்ட இலைகள் எல்லாமே அதனுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த திக்னஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட திக்னஸும் நமக்கு நல்லாவே தெரியும்.
இப்போ நம்ம வந்துட்டு அதை டைரெக்டாக பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து அப்படியே ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணாலே சூப்பராக வந்துட்டு நமக்கு க்ரோத் முடியோட க்ரோத் நமக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இயற்கையான முறையில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து கூந்தல் கருமையாக வளரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு எலுமிச்சங்காய் நிறைய கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ட்ரை ஆயிடணும். அது என்னென்ன பொடி போட்டிருக்கீங்க? கடுகு வெந்தயத்தையும் அப்படி வறுக்கணும். கடுகு வெந்தயத்தையும் போட்டு வறுத்து வச்சுருக்கு. பொன்னேரமாக வறுத்தாச்சு. அப்படியா? இது அப்படியே நம்ம வந்து வறுத்து ஆற வச்சுருக்கோம். அதை வந்து கடுகு வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறத அது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். வேக வச்ச வச்சு இதை போடணும். எலுமிச்சம்பழமும் நாப்பங்காயும் போடும். தண்ணி பசை இல்லாமல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். தண்ணியெல்லாம் சுண்டு எண்ணெய் நேர்ந்து வந்த திடீர் உடனடி ஊறுகாங்க. உடனடி இன்ஸ்டன்ட் ஊறுகாங்க. நார்மலாக நம்ம எலுமிச்சங்காயை அறுத்து நல்லா காய வச்சு அப்படியே செய்வாங்க. ஊற வச்சு. ஆமாம், இது வந்து அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு வேக வச்சு அப்படியே செய்வோம். நல்லா வந்து ஆல்ரெடி நல்லா வந்து எலுமிச்சங்காய் வந்திருக்கு. இப்போ வந்து எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். காரம்லாம் நல்லா பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு விட்டு நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 நாள் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பாட்டிலையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இன்றைக்கி லெமன் ஊறுகாய் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி தயாரிக்கிறது, அதே போல் ஆயிலை எப்படி இயற்கையாக தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.